ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அலினால் தமிழச்சி. நம்ம இன்றைக்கி வந்துட்டு தண்டிக்கீரை சாம்பார் வைக்கலான்னு இருந்தேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்தே, நம்ம செடியிலேருந்தே, மொட்டை மாடி தோட்டத்துலேருந்து தண்டிக்கீரை எடுத்தாச்சு. அந்த தண்டிக்கீரை போட்டு சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் நம்ம செடியிலேருந்தே எடுக்க போகிறேன். இப்போ பறிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். நீங்களும் வீடியோக்குள்ளே வாங்க. எவ்வளோ கத்திரிக்காய் வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். இதை பாருங்கள், இது நம்ம கட் பண்ணிப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நம்ம செடியிலேயே காய்ச்சி கத்திரிக்காய் பறித்து சமைச்சி சாப்பிட்ற சந்தோஷம் உண்மையிலே சொல்கிறேன், சான்ஸே இல்லை. சில கீரைகள் நம்ம தோட்டத்தில் நம்ம செடியிலே போட்டிருக்கேன், மொட்டை மாடி தோட்டத்தில் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் ரிஸ்க்காக அங்கேயே கீழே, அதாவது நான் கீழே படிக்கட்டுக்கு கீழே ஒரு உட்டு போட்டு அந்த உட்டு மேலே வச்சுருக்கிறதால குனிஞ்சு பறிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் பறிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம அழகு கத்திரிக்காய். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது என்ன எனக்கு தந்தாலும் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷமே. எது கிடைச்சாலும் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம். ஏன்னா நானே பராமரித்து பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி இந்த செடியை அவ்வளோ அழகாக ஆரோக்கியமான முறையில், அதாவது ஆர்கானிக்கான ஒரு இது, அரிசி கழுவின தண்ணி, டீத்தூள் வடிகட்டின அந்த டீத்தூள், அப்புறம் பஞ்சகாவியம் கொஞ்சம் போடுவேன். பஞ்சகாவியம் கொஞ்சம் போட்டு நல்லா அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியாச்சு செடியை. இங்கே ஒன்று மறைஞ்சிருக்கு, இங்கே ஒன்று மறைஞ்சிருக்கு. இந்த எடுத்தாச்சு. அப்புறம் இன்னொரு செடியில் பார்த்து எடுத்துக்கலாம். இதோ இங்கே இருக்குது. இந்த செடியில் இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம். இது இன்னொரு செடியிலேருந்து வந்தது. ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு நம்ம செடியிலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. வெரி ஹாப்பி. கிலோ வந்துட்டுருக்கோம், இன்னொரு கிலோ வந்துட்டுருக்கோம். இதோ இது நம்ம கடையில் வாங்கி நம்ம சாப்பிடும்போது இந்த சந்தோஷமே வரல. 1 கிலோ அந்த மாதிரிலாம் வாங்குகிறோம். ஆனால் அப்போது இந்த சந்தோஷம்லாம் வரவே மாட்டேங்குது. ஆனால் இப்போ நம்ம செடியில் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் தான் இருக்குது. அதுக்கே அவ்வளோ சந்தோஷம். அப்படி இதை பாருங்கள், ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு வந்திருக்கோம். எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணன்றதை, இன்றைக்கி நம்ம என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணோன்றதை, இன்றைக்கி ஃப்ரைடே பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்க்கலாம். இது நான் மொட்டை மாடியில் இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு கீழே வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் புளிச்ச கீரையும் எடுத்துக்கலாம்.
எனக்கு இன்னும் எல்லாத்தையும் ஒரு வெரைட்டியாக சமைச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ணதெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் மல்லிப்பூ எடுத்திருக்கேன், சாமிக்கு கொஞ்சம் மல்லிப்பூ எடுத்திருக்கேன், நம்ம தலை கொஞ்சம் வச்சுருக்கேன் எடுத்து, அதாவது குண்டு மல்லி பூக்காதையே எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்போம். ஃபுல்லாக நிறையா சேர்ந்தோடனே அழகாக கட்டிவிடுவேன். நான் அங்கே கீழே போனோடனே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் பறித்து அதையும் காமிக்கிறேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பூத்தது இந்த பூ ஸ்பைடர் லில்லி. அடுத்து வந்து மல்லியெல்லாம் பறிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து இதோ ஸ்பீக்கர் பூ. சூரியன் வர போகிறாங்க, அப்படியே அங்கே இருக்க சூரியன் வர போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உதயம் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இந்த புளிச்சக்கீரையை தான் நம்ம இப்போ வந்து பறிக்க போகிறோம். இந்த புளிச்சக்கீரையெல்லாம் பறிச்சுட்டு கொஞ்சம் நம்ம அதாவது கோங்குரா சட்னியை செய்ய போகிறோம். ஆந்திராவில் செய்வாங்கள்ல, அந்த செய்முறையில் இன்றைக்கி கோங்குரா சட்னி செய்ய போகிறோம். வாங்க இதே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். எனக்கு இவ்வளோ கத்திரிக்காவும் அதே பார்த்துட்டே இருக்க ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. அடுத்தது இது கட் பண்ணால் தான் வரும் போல இருக்குது. சரி, எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அப்படியே எவ்வளோ பெருசு இந்த கிளையை அழகாக எடுத்திருக்கேன். புளி வந்துட்டு சாப்பிடக்கூடாதுன்றாங்கல்ல. புளி வந்து நம்ம வந்து ஹீட் ஆகிடுது, பாடி ஹீட் ஆகிடுது புளி. அடுத்து வந்து சில பேர் வந்து டாக்டருங்கெல்லாம் வந்து சொல்கிறது என்னென்னா நிறையா புளி சேர்த்துக்காதீங்க, நிறையா வந்துட்டு இது உப்பு காரம் இதெல்லாம் சேர்த்துக்காதீங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம புளி வந்து சேர்க்காம இயற்கையாக இந்த புளிக்கீரையை போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி சூப்பர் ஹார்வெஸ்ட் கிடச்சிருக்கு. ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் இது வந்து நான் சமைச்சது தான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுருந்தேன். நான் சமைச்சது தான் வந்து அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் அழகாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ இது பண்ணியிருக்கு பாருங்க. அடுத்து பச்சை மிளகா, கொஞ்சம் பச்சை மிளகாவும் ஹார்வெஸ்ட் பண்ணிப்போம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுற ஐடியாவிலேயே இல்லை. சரி, நேற்று நைட் மழை பெஞ்சுது, அதை பார்க்குறதுக்காக வந்த மாடியில். அப்படியே பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நம்ம இன்றைக்கே ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். எடுத்துக்கிட்டு இருக்கேன். கை தான் பற்ற மாட்டேங்குது, கீழே விழாமல் எடுக்கணும். இப்போதைக்கு வேறு வழியில் கீழே வச்சுக்கிறேன்.
இதோ வந்து கை நிறைய வந்துட்டு பச்சை மிளகாய் எடுத்தாச்சு. இன்னும் இருக்குது, இது பாருங்கள், இன்னும் இருக்குது. ஆனால் இது இன்றைக்கி போதுமானது. ஏன்னா பறிச்சதே வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. இது போயிட்டு கீழே வேறு என்னென்ன பறிச்சிருக்கேன்னு கீழே டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு வந்திருக்கேன். மீதி கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. இப்போ நம்ம வந்துட்டு கீழே வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே மாடியிலேருந்து நம்ம எல்லா ஆர்வஸையும் நம்ம முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பார்க்கலாம் வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம என்னென்ன அறுவடை பண்ணோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இவ்வளோத்தையும் இவ்வளோ காய், இவ்வளோ கீரை, பூ இதெல்லாத்தையும் ஒன்றா எடுத்து இதுவரெல்லாம் நான் போட்டதில்லை. ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் போட்டதில்லை. வேணும் போது கீரை எடுத்துப்பேன். கருவேப்பிலை மறந்துட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் நிறைய இருக்குது. சரி, செடி கருவேப்பிலை, அதனால் எனக்கு மைண்டில் போகல. அதனால் வந்து தக்காளி செடி இருக்குது. ஆனால் தக்காளி இன்னும் வரல. ஆனால் பூ விட்டுருக்கு. தக்காளி பூ நிறைய விட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் தக்காளி ஹார்வெஸ்டும் வேறு என்னென்ன இருக்கோ பேலன்ஸ் விட்டதெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இது பாருங்கள், கத்திரிக்காய், பச்சை மிளகாய். இந்த ட்ரே வந்து நான் இந்த காய்கறி எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவே நான் வாங்கினேன். கத்திரிக்காய், பச்சை மிளகாய் நான் ஹார்வெஸ்ட் பண்ணது. அடுத்தது வந்து இது வந்து மல்லிப்பூ, நல்லா அழகாக வந்து மொட்டு வந்து தனியாக எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே சேர்த்து வச்சு ஒரு டப்பாவில் ஒரு முழத்துக்கான பூ வந்தவுடனே நம்ம கட்டிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒயிட் ரோஸு, 3 பூ வந்திருக்கு. 3 பூ ஒயிட் ரோஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது கொஞ்சம் ஒரு 4 அலரிப்பூ ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் நித்திய கல்யாணி எடுத்திருக்கேன். நித்திய கல்யாணி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு சங்குப்பூ பூத்திருக்கு. இது 5 இதழ் கொண்ட பூ. அடுத்து வந்து இது வந்து டெம்பிள் பூ. இது வந்துட்டு ஒரு 5 பூ பூத்திருக்கு. அஞ்சு பூ வந்து டெம்பிள் பூ பூத்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது வந்து மதருக்கு வந்து பாண்டிச்சேரி அன்னை அரவிந்த் மதருக்கு வந்து நான் வந்து இந்த காகிதப்பூ செடி எடுத்து வைப்பேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஒயிட் கலரு, பிங்க்கும் வருது. ஆனால் ஒயிட் ஒண்டி தான் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்தது வந்து பூத்த மல்லி இது. அடுத்து வந்து அலரிப்பூ, ஒரு குட்டி பேஷன் ஃபுல்லாக வந்து அலரிப்பூ வந்திருக்கு. சாமிக்கு கட்டி வைக்கலாம். அடுத்து வந்து இந்த பேஸ்கெட் வந்து நான் காய்கறி எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவே நான் ஆசைப்பட்டு வாங்கியது. இந்த பேஸ்கெட்டு எனக்கு ரொம்ப உண்மையாகவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு சைடு வந்து புளிச்சக்கீரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து தண்டுக்கீரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கோங்கரா சட்னி பண்ணிக்கலாம், இன்றைக்கி கோங்கரா தொக்கு பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து சாம்பாருக்காக இந்த தண்டுக்கீரையை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். நிறையவே நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது இன்றைக்கி தண்டுக்கீரை. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற எல்லாருக்கும் இதே மாதிரி நான் எப்படி இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும், அதே மாதிரி நீங்கள் எல்லாருமும் இந்த மாதிரி மகிழ்ச்சியை வந்து பெறணும். ஏன்னா இது மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் இன்னும் இருக்கிற எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்னென்ன காய்கறி, கீரை, பூ இந்த மாதிரி எவ்வளோ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுறோமோ நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸு. அப்புறம் வந்து ரொம்ப ஒரு எவ்வளோ பிரச்சனைனாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு இதுக்குள்ளே வந்துடுவோம். இந்த 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 இயற்கைக்குள்ளே வந்துட்டு ரொம்ப நம்மளையே நம்ம வந்து அப்படியே மகிழ்ச்சி ஆகிற அளவுக்கு கொண்டு போயிடும் இந்த விஷயம்லாம். நான் நிறைய இதில் உணர்ந்திருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த காய்கறி, பழம் இந்த மாதிரி வந்து நான் மொட்டை மாடி தோட்டம் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் ரொம்ப வருஷமாக நான் மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு செடியோட இன்ட்ரெஸ்ட் அதிகம். குட்டி வயசுலேருந்தே சின்ன சின்ன தொட்டியெல்லாம் வச்சு வைப்பேன். இப்போ வந்து
எனக்கு இப்போ ஏஜுக்குள்ள இது வந்து நான் எவ்வளோ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம கீரையை வந்து கீரை காய்கறி பழங்கள் பூக்கள் அந்த மாதிரி வந்து நம்ம எடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் வந்து பார்த்து எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வந்து ஹாப்பினஸ் ஆகுங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து மாடி தோட்டம் வச்சு சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இந்த ஆலிநாள் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என் முகத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பூரிப்பு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குன்ட்டு. அதை வந்து என்னால் வார்த்தையால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். என்னுடைய ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன்னு. நீங்களும் அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்.